அவர்களை குற்றவாளி கூண்டிலேற்றி தக்க தண்டனை வழங்குமாறு நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். குற்றமின்றி குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் நீர் நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் மனிதனின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒன்றாகும். தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த நீர் பாட்டில் அடைத்து பணத்துக்கு விற்கும் நிலை வந்துவிட்டது. காரணம், நீர்நிலைகள் அனைத்தும் அசுத்தமாக மாறிவிட்டதால் சுத்தமான நீரை பணம் கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது. அசுத்தமான நீரால் காலரா, விஷக்காய்ச்சல் என பல நோய்கள் பரவுகின்றன. இந்நோய்கள் மூலம் மக்கள் பலர் இறக்கின்றனர். எனவே இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் முக்கிய தேவையான நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற வேண்டியவா? ஐயா, நான் மேகத்தில் இருந்து சிறு துளியிலாக இந்த மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாக தான் இருந்தேன். பின்பு ஆறாக ஓடி ஏரி குளங்களில் நீடுகிறேன். என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள், தோல் கழிவுகள் போன்றவற்றை கொட்டி என்னை அசுத்தமாக்குபவர்களில் மனிதர்கள் தானே. என்னையும் என் சுற்றுப்புறத்தையும் சிந்தாவளி கழிப்பிடமாக மக்கள் இன்னும் பயன்படுத்துகிறார்கள். இந்த நீர் சுனாமியாக மாறி மனித உயிர்களை வேற அளிக்கின்றது. அதனால்தான் இது மனிதர்களை குறை கூறுகிறது. மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காக தான் நான் படிக்கப்பட்டேன். நானாக கழிவுகளை தேடி போவதில்லை. மனிதர்கள் தான் என் மீது கழிவுகளை கொட்டுகிறார்கள். சுனாமி ஏற்படுவதை நான் காணவில்லை. நிலநடுக்கத்தால் தான் நான் அவ்வாறு மாறுகிறேன். எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் சேர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.